2022ல ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன பார்பேரியன் படத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பேஸ் அப்படின்ற பொண்ணு டெட்ராய்ட்ல ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே ஒரு ரெண்டல் ஹோம் புக் பண்ணிட்டு அங்க வரா. வந்து டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது ஆல்ரெடி உள்ள கீத் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த ஹோம் நான் தான் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லி இவளோட புக்கிங் காட்டும்போது கீத்தும் அவரோட புக்கிங் கன்ஃபர்மேஷனை காட்டுறாரு. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இந்த ஹோம் டபுள் புக் ஆயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் புக்கிங் மேனேஜ்மென்ட்க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. And பக்கத்துல இருக்க வேற ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணலாம்னு பார்த்தா அது எல்லாமே ஆக்குபைடா இருக்கு. சோ வேற வழியே இல்லாம வேற எங்கேயும் இந்த டைம்ல போக முடியாதுங்கிறதுனால கீத்தோட ஹெல்ப்னால டேஸ் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல மெயினா ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 3 பேருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த 3 பேரை தாண்டி படத்துல இன்னும் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கு. அத நான் இப்ப ரிவீல் பண்ணனா இந்த படத்தோட சஸ்பென்ஸ் போயிடும். ஒரு படம் பார்க்கும்போது தெரியும் அந்த 2 கேரக்டர்ஸ் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. அண்ட் அடுத்து இந்த படத்தோட மேக்கிங் நான் கண்டிப்பா சொல்றேன் ஒரு 4 5 இடத்துல இந்த படம் உங்களை பயங்கரமா பயமுறுத்தும். அண்ட் அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி ஒரு பெரிய பிளஸ். சினிமாட்டோகிராஃபில நிறைய இடத்துல எப்பறா இப்படி எடுத்தீங்கங்கிற மாதிரி இருக்கும். சோ மொத்தமா என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு நல்ல ஹாரர் மூவி. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க ஒரு மெச்சூர்ட் அடல்ட்டா இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் பார்க்காதவங்க Netflixல அவைலபிளா இருக்கு போய் பாருங்க. இந்த வீடியோ